தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் அதிக கனமழையும் பிற மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. வானிலை நிலவரம் குறித்த தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நாம் இருப்பது கத்திரி வெயில் அப்படின்னு அழைக்கக்கூடிய அக்னி நட்சத்திர காலம். ஆனால் இப்போது நாம் உணர்ந்து கொண்டிருப்பது மழை காலமாக. வட மாநிலங்களில் மழை இல்லை, வெயில், கடுமையான வெப்ப அலை. தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழைக்கான எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு 7 மாவட்டங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த 7 மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அரபிக்கடலில் கீழே இருந்து வரக்கூடிய காற்று மற்றும் வளிமண்டலத்தினுடைய கீழடுக்கு சுழற்சி மன்னார் வளைகுடா பகுதியில், அதாவது கடற்கரைக்கு கீழே இருக்கிறது, கன்னியாகுமரிக்கு கீழே. ஸோ அங்கிருந்து வரக்கூடிய காற்றும் இந்த மழைக்கு காரணம். சரி, எந்த 7 மாவட்டங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கன்னியாகுமரி, நாகர்கோவில் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி. அடுத்தது நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டத்தில் தீவிரமான மழை இருக்கும் இன்றைய தினம். அடுத்ததாக தென்காசி மாவட்டம். தென்காசி இப்போ பக்கத்தில் பார்த்தோன்னா கடைநல்லூர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் தீவிரமான மழை இருக்குன்றாங்க. திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழைக்கான இன்றைய தினம் அதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஈரோடு மற்றும் உதகமண்டலம், கோவை மற்றும் உதகமண்டலம். கோவையில் அதிக மழை இருக்கும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதினால கோவை மற்றும் உதகமண்டலம் போன்ற இடங்களில் இந்த 7 மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும். இதனுடைய அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது இந்தந்த மாவட்டங்களுக்கு பக்கத்தில், இப்போ கோவை பக்கத்தில் ஈரோடு திருப்பூருக்கு இதற்கு அடுத்த நிலை. ஸோ கனமழை இருக்கும் அப்படின்றாங்க. அதே போல் திண்டுக்கல் தேனிக்கு பக்கத்தில் மதுரை. ஸோ மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் கூட கனமழை இருக்கும். இங்கே அதிக கனமழை, அங்கே கனமழை இருக்கும். ஸோ 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம். சரி, இப்போ மற்ற நிலவரத்தை நம்ம பார்த்துடலாம். மற்ற பகுதிகளுடைய நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாவட்டங்களை தவிர மற்ற பகுதிகளில் இன்றைய தினம் மழை எப்படி இருக்கும் பார்த்து விடலாம். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா வட மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை இருக்கிறது. வெறும் தென் மாவட்டங்களில் மட்டும் நேற்றைய தினம் தீவிரமான மழை இருந்தது. காலையிலிருந்து சென்னை மற்றும் கடற்கரை ஓர மாவட்டங்களில் மழையை நாம் எதிர்கொண்டோம். நேற்றைய தினம் டெல்டாவில் மழை அதிகமாக இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி பாருங்க, எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, சின்னசேலம், ஆத்தூர், திட்டக்குடி, பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், நெய்வேலி இந்த பகுதிகளில் தீவிரமான மழை இப்போது இருக்கிறது. அப்படியே கீழே டெல்டா மாவட்டங்களை நோக்கி வந்தோம்னா கும்பகோணம், தஞ்சை, நாகப்பட்டினம், மன்னார்குடி, வேதாரண்யம், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, மணப்பாறை, முசிறி, கரூர், ஈரோடு வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது. மேலே வட மாவட்டங்கள் நம்ம பார்த்து விடலாம். வட மாவட்டங்களில் சென்னையில் இப்போது சாரல் மழை பெய்து கொண்டிருக்கும். லேசான மற்றும் சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை அப்படியே அது திருப்பதி வரை நீள்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, ஆரணி, வந்தவாசி, மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், காஞ்சிபுரம், அப்படியே வேலூர் வரை அது நீள்கிறது நம்ம பார்க்குறோம். வேலூர், ஜோலார்பேட்டை வரை இந்த மழை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது காலை நேரத்தில் நிலவரம், அதாவது மதிய நேரத்தில் நிலவரம். அப்படியே வானிலையானது மாறுகிறது இன்றைய தினம் மாலையில் பார்த்து விடலாம். மாலை 5 மணிக்கு பாருங்க, 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை போன்ற இடங்களில், கோவைக்கு அருகெல்லாம் வறண்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சுழற்சி இருப்பதை பார்க்கிறோம். அதனால காற்று மீண்டும் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. 4 மணி நிலவரம். இது 4 மணி நிலவரத்தின்படி பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இந்த தெற்கு மாவட்டங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி போன்ற இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் காட்டுகிறது. ஸோ இன்று இரவு நேரத்தில் வானிலை தெளிந்து விடுகிறது. இன்றைய தினம் இரவு மழை இருக்காது, இருந்தாலும் லேசான மழை. ஆனால் மீண்டும் பாருங்க, மீண்டும் நாளைய தினத்திலும் மழை தொடர்கிறது. நாளைய தினம் பாருங்க, நாளைய தினம் மதியம்லாம் இதே போல தெற்கு மாவட்டங்களில் மழை தொடங்கி விடுகிறது. அதே போல கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களிலும் மழை தொடங்கி விடுகிறது. ஸோ இன்றைய தினம் எப்படி இருக்கிறதோ அதே போல தான்
1 மணிக்கு மேலே மழையானது தொடங்கி படிப்படியாக உள் மாவட்டங்களில் மழையை கொடுக்கும். ஆனால் தீவிரமான மழையை நாம் என்று எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னா 18ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் மழை இருக்கிறது. 19ஆம் தேதி இதே போன்ற நிலவரம் தான் சொல்றாங்க. 19ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் மழை இருக்கிறது. ஸோ அடுத்த 4 நாட்கள் மிக தீவிரமான மழையை தமிழகம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.